அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் ரிப்போர்ட். நான் இப்போது யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபன் திலீபன் நினைவு தூவியில் அருகாமையில் அமைந்துள்ள மாவீரர்களின் பேர்கள் பறிக்கப்பட்ட நினைவாலய நினைவஞ்சலில் இருந்து இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபன் திலீபன் நினைவு தூவிக்கு முன்பாக நமது மக்களுக்காக போராடி மண்ணுக்காக போராடி போரில் மாவீரர்களின் பேர்கள் பறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் மக்களின் நினைவு அஞ்சலிக்காக 21ஆம் திகதி கார்த்திகை 21ஆம் திகதியிலிருந்து 27ஆம் திகதி வரை இறுதி அஞ்சலி வணக்க நிகழ்வுகள் இடம்பெறும் வரை வைக்கப்பட்டுள்ளது. மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் நேற்று முன்தினம் மாலை 6 மணியளவில் மாவீரர்களின் பெயர்கள் பறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் அடங்கிய தற்காலிக நினைவாலயம் இங்கு அங்கரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. 1982ஆம் ஆண்டு கார்த்திகை 27ஆம் திகதியிலிருந்து 2009 வைகாசி அதாவது மே 18 வரை காலப்பகுதியில் தாய் மண்ணின் விடியலுக்காக இதாகியவர்களின் விவரங்கள் கிட்டத்தட்ட 24,379 மாவீரர்களின் பேர் உள்ளடக்கிய கல்லறைகளையும் சில தகவல்களையும் உள்ளடக்கி இந்த மாவீர நினைவாலயம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மாவீரர் நாள் நினைவஞ்சலி வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை 21ஆம் திகதியிலிருந்து கார்த்திகை 27ஆம் திகதி வரை இறுதி அஞ்சலி வணக்க நிகழ்வுகள் தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர்ந்த நாடுகளில் பறந்து வாழும் ஈழத்தமிழ் மக்களால் மற்றும் உலகவாழ் தமிழர்களால் உணர்வு பூர்வமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் கடந்த 15 வருடங்களாக ஒவ்வொரு வருடமும் பல்வேறு போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினரின் பிடிபிடிகளின் மத்தியில் கார்த்திகை மாத 27ஆம் திகதி மாவீரர் நாள் நினைவு தினம் கடந்த காலங்களில் அனுசரிக்கப்பட்டு வந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்தினால் சில கெடுபிடிகள் தகர்த்தப்பட்டுள்ளதாக உணர முடிகின்றது. மேலும் சிவப்பு மஞ்சள் கொடிகளை கட்டுவதற்கு மாத்திரம் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய விடயங்களை நேரடியாக பயன்படுத்த இருந்த தடையானது மேலும் தொடர்கிறது. அவ்வாறு யாராவது பயன்படுத்தி நினைவஞ்சலி செய்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நிலை காணப்படுகின்றது என நம்பத்தகுந்த போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் தமிழர்கள் பறந்துபட்டு வாழும் வடகிழக்கு மாகாணங்களில் மாவீரர் நாள் நினைவு அஞ்சலி உணர்வுபூர்வ எழுச்சியாக வடகிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களில் சிறப்பாக 2009க்கு முற்பட்ட கடந்த காலங்களில் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததோடு வடகிழக்கில் உள்ள 27 மாவீரர் துயிலும் இல்லங்களின் கல்லறைகள் இலங்கை இராணுவத்தினரால் இரவோடிரவாக இடித்தளிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு போர் நிறைவடைந்த பின்னர் கடந்த 15 ஆண்டு காலம் மாவீரர் தின நினைவு கடந்த 15 ஆண்டு காலம் மாவீரர் தின நினைவு அஞ்சலிகளை இலங்கை இராணுவத்தால் இடித்தளிக்கப்பட்ட அதே மாவீரர் துயிலும் இல்லங்களில் கல்லறைகளில் நினைவஞ்சலிகளை தமிழ் மக்கள் நடத்தினார்கள். இதேவேளை இன்றும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் பல மாவீரர் துயிலும் இல்லங்கள் விடுபடாத நிலை காணப்படுகின்றது. வடகிழக்கு மாவட்டந்தோறும் அமையப்பட்டிருக்கும் மாவீரர் துயிலும் இல்லங்களின் பெயர்கள் முல்லைத்தீவு நித்தியக்குளம் காட்டு பகுதி முதலில் மாவீரர்களின் நினைவெழுச்சிகள் நடைபெற்று மேதகு அவர்களால் முதன்மை குடரை ஏற்றி அகவனுக்கு அஞ்சலி செலுத்திய இடமாக காணப்படும். அதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் காணப்படும் துயிலும் இல்லங்கள் கஞ்சிகுடித்தாறு உடும்பன்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் காணப்படுகின்றது. அதேவேளை கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படும் துயிலும் இல்லங்கள் தரவை மாவீரர் துயிலும் இல்லம், தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லம், கல்லடி மாவீரர் துயிலும் இல்லம், மாவடி மாவீரர் துயிலும் இல்லம் என 4 துயிலும் இல்லங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்றது. அதேவேளை கிழக்கு மாகாணத்தின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படும் துயிலும் இல்லங்கள் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம், தியாகவனம் மாவீரர் துயிலும் இல்லம், வெளியங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம், பெரியகுளம் மாவீரர் துயிலும் இல்லம், உப்பாறு மாவீரர் துயிலும் இல்லம் என 5 துயிலும் இல்லங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காணப்படுகின்றது. மன்னார் மாவட்டத்தில் காணப்படும் துயிலும் இல்லங்கள் ஆட்காட்டிவெளி மாவீரர் துயிலும் இல்லம், முள்ளிக்குளம் மாவீரர் துயிலும் இல்லம், பெரிய பண்டிவிரிச்சான் மாவீரர் துயிலும் இல்லம் என 3 துயிலும் இல்லங்கள் மன்னார் மாவட்டத்தில் காணப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தில் துயிலும் இல்லமாக காணப்படும் ஈச்சங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் காணப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் துயிலும் இல்லங்களாக கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம், முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லம், அதேவேளை யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தின் துயிலும் இல்லங்களாக ஈவகம் சாட்டி மாவீரர் துயிலும் இல்லம், பெலிகாமம் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லம் இதுவே முதலாக அமைக்கப்பட்ட மாவீரர் துயிலும் இல்லமாக காணப்படுகின்றது. வடமராட்சி கிழக்கு எல்லாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம், உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லம், தென்மராட்சி கொடிகாமம் மாவீரர் துயிலும் இல்லம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணப்படும் துயிலும் இல்லங்களாக அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லம், முள்ளியவளை மாவீரர் துயிலும் இல்லம்,
இல்லம், விசுவமடு தேராவில் மாவீரர் துயிலம் இல்லம், துணுக்காய் ஆலங்குளம் மாவீரர் துயிலம் இல்லம், தன்னிவிலாங்குளம் மாவீரர் துயிலம் இல்லம், நெடுங்கேணி களிக்காடு மாவீரர் துயிலம் இல்லம் என 27க்கு அதிகமான மாவீரர் துயிலம் இல்லங்கள் காணப்படுகின்றது.
உங்கள் கனவுதனை எமதாக்கி தொடர்கின்றோம். கல்லறையில் விளக்கேற்றி பணிகின்றோம். உங்கள் கனவுதனை எமதாக்கி தொடர்கின்றோம்.
கொண்டு போர்க்களம் வென்றிடத்தானே மறுபடியும் உண்மகளா பால் கொடுத்த தாயே பாசத்துணை விரித்த தாயே இளத்தாய் பிறக்கலாம் ரத்தப்பால் கொடுத்த தாய் இளத்தாய் பிறக்கலாம் ரத்தப்பால் கொடுத்த தாயே காதினிலே வந்து ஆலோலம் ஆலோலம் பாடுதம்மா இன்று ஆனையிரவிலே ஏறிடும் போதிலே ஆகாயம் கைகளில் ஆடுதம்மா ஆகாயம் கைகளில் ஆடுதம்மா கடல் எங்கும் சோழ மகராஜன் ஆட்சி புரிந்தானே அன்று
புரிந்தார்